ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு ரைப்பா கிச்சன். நம்ம இன்றைக்கி சங்கரா மீன் வச்சு ரொம்ப டேஸ்ட்டான முறையில் பாரம்பரியமான மீன் குழம்பு எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக வந்திருக்கிறீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் தட்டி விட்டிங்கன்னா நான் போடுற வீடியோவில் உங்களுக்கு உடனே வந்து சேரும். வாங்க இப்போ மீன் குழம்பு எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். 50 கிராம் அளவுக்கு புளி எடுத்து நான் ஊற வச்சுருக்கேன். இதை நல்லா கரைச்சி எடுத்துக்கோங்க. ஒரு 4 தக்காளி, 2 வெங்காயம் எடுத்து வச்சுருக்கேன். இது மிக்ஸி ஜாரில் அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ புளியை கரைச்சாச்சு. இது கூட காரத்துக்காக 3 டீஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய்த்தூள், 4 டீஸ்பூன் அளவுக்கு குழம்புத்தூள், அதாவது மல்லி ஜீரகத்தூள், அதையும் இது கூட சேர்த்துருங்க. கூடவே 2 சில்லு தேங்காய் அரைச்சி எடுத்துருக்கேன். தேங்காய் ஊற்றும்போது குழம்பு திக்காகவும் இருக்கும், நிறையாவும் கிடைக்கும். அதையும் இது கூட சேர்த்துடலாம். இது கூடவே கல் உப்பு சேர்த்து உங்களுக்கு எந்த அளவுக்கு குழம்பு தேவையோ அந்த அளவுக்கு திக்காக உப்பு, புளிப்பு, காரம் செக் பண்ணி கரைச்சி எடுத்துக்கோங்க. இதுதான் குழம்பு கூட்டுறது. இதுதான் கரெக்டான நமக்கு அளவில் இருக்கணும். இப்போ இதை கரைச்சி எடுத்துடலாம். இப்போ அடுப்பில் ஒரு கடாய் வச்சுக்கோங்க. கடாயை வச்சு நல்லெண்ணெய் சேர்த்துக்கிறேன். இப்போ அடுப்பில் ஒரு கடாய் வச்சு நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம். அது கூடவே 1/2 டீஸ்பூன் கடுகு, 1/2 டீஸ்பூன் அளவுக்கு வெந்தயம், ஒரு 100 கிராம் அளவுக்கு சின்ன வெங்காயம் வச்சுருக்கிறேன், 4 பச்சை மிளகாய், அதையும் இது கூட சேர்த்து நல்லா எண்ணெயில் வதக்கி விட்டுருங்க. இப்போ ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய்த்தூள் இந்த எண்ணெயிலே சேர்த்துடலாம். குழம்பு வந்து நல்லா கலர்ஃபுல்லாக இருக்கும் பார்க்குறதுக்கு. நல்லா எண்ணெயில் இந்த மிளகாய்த்தூள் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுலாம். இது கூட நம்ம அரைச்சி வச்சுருக்கிற வெங்காயம், தக்காளியும் சேர்த்து நல்லா பச்சை வாடை போகிற அளவுக்கு வதக்கிக்கோங்க. இப்போ வெங்காயம், தக்காளி நல்லா எண்ணெய் பிரிஞ்சு நல்லா வெந்து வந்துருச்சு. இப்போ நம்ம கரைச்சி வச்சுருக்கிற குழம்பு இது கூட சேர்த்துக்கோங்க. நீங்கள் குழம்பு கரைக்கும் போதே தேவையான அளவுக்கு உப்பு, புளிப்பு, காரம்லாம் சேர்த்து கரைச்சிக்கோங்க. இந்த அளவில் கரெக்டாக நம்ம கரைச்சி போட்டால் தான் குழம்பு டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம திரும்ப திரும்ப தண்ணி ஊற்றினோன்னா குழம்பு வந்து தண்ணியாக சல்லுன்னு இருக்கும், மீன் கூட ஒட்டாது. இப்போ எல்லாமே கரெக்டாக இருக்குது. இதை மூடி போட்டு நல்லா ஒரு 5 நிமிஷம் கொதிக்க வச்சிடலாம். நல்லா எண்ணெய் பிரிஞ்சு கொதித்து வரட்டும். இப்போ நம்ம மீன் சேர்த்துக்கலாம். நான் வந்து செம்மீன், சங்கரா மீன் சொன்னாங்க, அந்த மீன் தான் வாங்கியிருக்கிறேன். அது கூடவே ஏதோ ஒரு மீன் மட்டும் ஒரே ஒரு பீஸ் இருந்துச்சு, அந்த மீனும் கொடுத்தாங்க. எல்லாத்தையும் இது கூட சேர்த்துக்கலாம். தலை, வால் எல்லாத்தையுமே கொஞ்சம் துண்டெல்லாம் போட்டு நான் குழம்புல சேர்த்துக்கிட்டேன். சேர்த்து லைட்டாக அப்படி அமுக்கி விட்டு நம்ம மூடி வச்சிடலாம் எல்லா மீனையும். நான் மண் சட்டியில் தான் குழம்பு வைக்கலான்னு பார்த்தேன். நிறையா மீன், நிறையா குழம்புனால என்னுடைய மண் சட்டி வந்து பத்தாது. அதனால் நான் இந்த கடாயிலே வச்சுருக்கிறேன். இப்போ மீன் எல்லாம் சேர்த்துட்டு இது மேலே மாங்காவும் நம்ம சேர்த்துடலாம். சேர்த்துட்டு 2 பச்சை மிளகாய் கீறி வச்சுருக்கிறேன், அதையும் இது கூட சேர்த்துட்டு அப்படியே ஒரு 5 நிமிஷம் சிம்மில் வச்சு மூடி வச்சுருங்க. இப்போ 5 நிமிஷம் கழித்து எடுத்து பார்க்கலாம். குழம்பு வந்து சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இந்த மாங்காய் மீன் கூட சேர்ந்து கொதிக்கும் போது குழம்பு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குதுங்க. இப்போ நல்லா உடையாத அளவுக்கு லைட்டாக மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு மூடி வச்சுட்டிங்கன்னா சூப்பரான மீன் குழம்பு நமக்கு ரெடி ஆகிடுச்சு. அவ்வளோதாங்க, சூப்பரான சங்கரா மீன் குழம்பு கிராமத்து ஸ்டைலில் எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துட்டோம். கண்டிப்பாக அந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா நீங்களும் இதே மெத்தடில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா நிறைய ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். நம்ம சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இன்ஷா அல்லாஹ் இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். பாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும்.